நம்ம இந்திய அணி நம்ப முடியாத மிகப்பெரிய அபாரமான ஆட்டம். இன்னைக்கு நடந்த டே 2 ஆட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பு முனை. இதன் காரணமாக இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு செம்மையான சூப்பரான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறமா கருண் நாயர் 2 பேருமே தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க. எப்படி இருக்க 2 பேருமே பிக் ஸ்கோர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா 2 பேருமே அடுத்தடுத்து பொட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து ஒரு 6 ரன் எடுக்கிறதுக்குள்ள கையில் இருந்த 4 விக்கெட்டுகளையுமே நம்ம இந்திய அணி இழந்து கடைசியாக 224 ரன்னுக்கே மொத்த விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்திய அணி இவ்வளவு லோவஸ்ட் ஸ்கோருக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்களே. இங்கிலாந்து அணி ரொம்ப பெரிய ரன்னை எடுக்க போகிறாங்க, இந்த ஆட்டமும் நம்ம இந்தியா தோக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்ப முடியாத ட்விஸ்டே நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி அவங்களும் நம்ம எதிர்பார்த்தது போல ஒரு T20 ஒன் டே மேட்ச் மாதிரி தான் விளையாண்டாங்க. போடுற பந்தை விட ரன் அதிகமாக இருந்துச்சு. 12வது ஓவர் வரைக்கும் 92 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஒரு விக்கெட்டை கூட நம்ம இந்திய அணியால் எடுக்க முடியல. ஸோ அப்போ தான் டங்கட் அவருடைய விக்கெட்டை ஆகாஷ்தீப் அதிரடியாக எடுத்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கேப்டனான ஆலி பாப், ஜோ ரூட், பெத்தல் இப்படி அடுத்தடுத்துன்னு இங்கிலாந்து அணி விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 92 ரன்கள் வரைக்கும் விளையாண்ட இங்கிலாந்து அணி அதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெட்ட நேரமே பிடிச்சி ஆட்டியிருக்கு. நம்ம இந்திய அணி பக்கம் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் 2 பேருடைய போலிங்கை அவங்களால சமாளிக்கவே முடியல. முக்கியமாக இது ஒரு ஃபாஸ்ட் போலிங் ட்ராக்காக இருக்குது அப்படிங்கிறதால தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம இந்திய அணி பக்கம் வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே வீசினாங்க. ஸோ அதை சுத்தமாக சமாளிக்க முடியாமல் பொட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து முதல் விக்கெட்டுக்கு 92 ரன்கள் வரைக்கும் பேட்டிங் பண்ணி ரன் எடுத்த இங்கிலாந்து அணியால் கடைசியாக 247 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஸோ கடைசி விக்கெட் ரிட்டையர் ஹெட் ஆனதால் 9 விக்கெட்டுக்கு கடையை சாதிக்கிட்டாங்க இங்கிலாந்து அணி. இதன் காரணமாக சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே 4 விக்கெட்டுகள் எடுத்து நம்ம இந்திய அணி அபாரமான போலிங்கை வீசி முடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து அணி பக்கம் இருந்து இவ்வளவு சீக்கிரமாக அவங்க ஆல் அவுட் ஆவாங்க அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு நாள் கூட முழுசாக விளையாடாமல் இந்த தொடர்லேயே முதலாவது முறையாக இவ்வளவு சீக்கிரமாக இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக தான் பார்க்கப்படுது இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்காக. அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் பேஸ்பால் டெக்னிக்கை விட்டுட்டு இப்போ ஸ்லோவாக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்ன இங்கிலாந்து அணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ்பால், அதாவது ஃபாஸ்ட்டாக விளையாடுற கிரிக்கெட் யுக்தியை மீண்டும் இந்த மேட்ச்சில் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இதே டெக்னிக்கை அவங்க கண்டிப்பாக 2வது இன்னிங்ஸ்லையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்திய அணியின் வெற்றி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 100% உறுதியான ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம இந்திய அணியின் கண்ட்ரோலில் இருக்குது. 2வது இன்னிங்ஸில் நம்ம இந்தியா எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மேட்சின் வெற்றியை நம்ம இந்திய அணிக்கு உறுதி செய்ய போகுது. இங்கிலாந்து அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் சரியில்லை, போலிங்குமே அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான டீமாக தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை எப்படியாவது ஜெயிச்சு இந்த தொடரை நம்ம இந்தியா சமன் பண்ணுறாங்களா அப்படின்னு.